வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2026 வருடத்திற்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் நம்முடைய முதன்மை கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற 4 கட்சிகள் ஒரு லீட் ரோடு எடுத்து இந்த எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல நம்முடைய கருத்துக்கள் படி இது எல்லாத்தையும் போய் ஓட்டு போய் கேட்டு நீ எத்தனை ஓட்டு போடுற நான் எத்தனை ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்த ஒரு கருத்து கணிப்புல நம்முடைய ஏற்கனவே அவங்க வாங்கிய ஓட்டை வச்சு இன்னைக்கு இருக்கிற சினாரியை வச்சு எந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும், எப்படி வந்து இந்த ஓட் ஷேர் மாறும், இதுல எந்த கட்சி ஷோரா எந்தெந்த தொகுதியை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்தும் இந்த ஒரு கருத்து எப்படி இருக்கு, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த 234 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நடைபெறவிருக்கும் இந்த தேர்தலில் நம்ம நீங்க பார்க்க போற முதல் ஒப்பீனியன் ரிசல்ட் வந்து நம்முடைய சென்னையை சேர்ந்த ஆர்கே நகர் தொகுதி, ராதாகிருஷ்ண நகர், அந்த தொகுதியில எப்படி இருக்க போகுது ரிசல்ட் இப்போ அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு சயின்டிபிக்கா ட்ரை பண்ணியிருக்கோம், சரியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்களும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, மோர் ஆர் லெஸ் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். நம்ம சென்னையில முதல் தொகுதியா இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் நம்ம சட்டப்பேரவை அந்த லிஸ்ட்ல வந்தது 11வது நம்பர் உள்ள ஒரு தொகுதி வந்து ராதாகிருஷ்ண நகர். இந்த ராதாகிருஷ்ண நகர் வந்து 1977ஆம் வருடம் தான் இந்த ராதாகிருஷ்ண நகர் அந்த தொகுதி வந்து தோற்றுவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பைனா இருந்த தொகுதி வந்து தனியா 1977 வந்து பிரிக்கப்படுது. இது சென்னை நார்த் பகுதியை சேர்ந்தது. இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட கடைசியா ஜான் எபினேசர் அப்படின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. இவர் தான் அந்த ஜான் எபினேசர். இப்போ கரண்ட் எம்எல்ஏ வந்து இவர் தான். இவரு இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்தது, யார் யார் எம்எல்ஏவா இருந்தான்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் பல கொண்ட தொகுதி வந்து இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி. கடைசியா ஜான் எபினேசர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த தொகுதி வந்து இந்த தொகுதி தான். அவங்க 2014 ஏற்பட்ட அந்த கோர்ட்ல வந்து 2014 அவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பதவி விலகிட்டாங்க. பதவி விலகினதுக்கு அப்புறமா 2015 அப்ப வெற்றிவேல் வந்து எம்எல்ஏவா இருந்தார். அந்த டைம்ல அவர் ராஜினாமா பண்ணி அந்த தொகுதி 2015 போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது வரலாறு காணாத வெற்றி அடைஞ்சாங்க. 2016 மறுபடியும் அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் வந்து அதே தொகுதியில போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் டிடிவி தினகரன் அவர் வந்து அந்த தொகுதி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த தொகுதியில யார் வெளில போறாங்களோ அவங்க தான் அம்மாவோட வாரிசு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை கலப்பின ஆர்கே நகர் தொகுதி வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியால உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் பல காரணங்களால. அதுவும் 20 ரூபாய் நோட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அப்ப நம்ம டிடிவி தினகரன் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. இந்த இடைத்தேர்தல் அம்மா இறந்தது வருமா நடந்த இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வெற்றிவேல் இவர் வந்து பல கட்சிகளை தாண்டி அதிமுகவுக்கு வந்தார். ஆனா நம்ம புரட்சி தலைவர் அம்மா மேல வந்து ஒரு அபரிதமான அபிமானம் கொண்ட வெற்றிவேல இருந்து வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பி.கே. சேகர் பாபு 2 தடவை அங்க வந்து ஏடிஎம்கே சார்பா போட்டிட்டு வெற்றி அடைஞ்சாரு. அப்போ சேகர் பாபு வந்து 2016 இருந்து 2011 அந்த நேரம் வரைக்கும் அம்மா கூட தான் இருந்தாரு. 2011 கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டோன்னே அதிமுக இருந்து மாறி திமுக போயிட்டாங்க. பல திமுக இருக்கிற பல மெம்பர்ல வந்து அதிமுக இருந்து போனதான்றது ஒரு நாடிருந்த விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மதுசூதனன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்முடைய அவைத்தலைவர் அம்மா இருக்கும்போது அம்மாவுடைய அவைத்தலைவரா இருந்தவர் வந்து மதுசூதனன் அதிமுக. சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இதுல திமுக வின் பண்ணிருக்கு, அதிமுக வின் பண்ணிருக்கு. ஆனா சர்க்குணம் கூட ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட். அவரு உங்களுக்கு பழைய ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும், சர்க்குணம் சரியான்னு தெரியும். ஸோ ஐஸ்வர்யவேலன் வந்து எம்ஜிஆருடைய கட்சி 1970 ஐஸ்வர்யவேலன் அவரும் உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வேல் சினிமாஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து அவங்க அப்பா. அவர் தான் முத ஐயாவோட அது எம்ஜிஆருடைய காலத்துல வந்து போட்டி வென்ற இந்த தொகுதி தான் இந்த ஆர்கே நகர். மெயினா அம்மா, டிடிவி தினகரன், இப்ப லேட்டஸ்டா நம்முடைய சேகர் பாபு, இந்த 3 பேருமே வந்து வந்ததால இந்த தொகுதியின் ஒரு பல சிறப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில கடைசியா போட்டிட்ட நம்ம எபினேசர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார்னா 51.7%, ஆல்மோஸ்ட் 52% ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட 95,763 வாக்குகள் வாங்கி சென்ற முறை வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில ஜெயிக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே சேர்ந்த ராஜேஷ் அப்படின்றவர் 53,284 வாக்குகள், 28.8 ஆல்மோஸ்ட் 29% வாக்குகள் வாங்கியிருக்காரு.
3வது இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி கௌரி சங்கர் அப்படின்றவர் 20,437 ஓட்டு, ஆல்மோஸ்ட் 11% ஓட்டு வந்து 2021 நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நீதி மையம், நம்முடைய கமலஹாசன் சார் அப்ப தனியா தான் இருந்தாரு. ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவரும் டிடி தனியா தான் நின்னாரு. போன எலெக்ஷன்ல வந்து ஒரு 80,000-90,000 வாக்கு வாங்கினார். அடுத்து பாருங்க வெறும் 1,852 வாக்கு தான் வாங்கியிருக்காரு அவர் கட்சி சார்பா போட்டிட்டு. இதுதான் உண்மை நிலவரம். அப்போ வந்து அவங்க வந்து காசு கொடுத்து பண்ணாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான பேச்சு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. ஆனா அது அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. இதுதான் வந்து 2021 ரிசல்ட். இப்போ நம்ம 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். நீங்களும் ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னே ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஆர்கே நகர் ஒப்பீனியன் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஏஜ் வைஸ் ப்ரொடிக்ஷன், அதாவது இப்போ இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 24 வயசுன்னு கிட்டத்தட்ட 6 கேட்டகரியா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல 18ல இருந்து 24 வயசுக்குள்ள 36,110 ஓட்டர்ஸும், 25ல இருந்து 34 வயசுக்குள்ள 69,473 பேரும், 35ல இருந்து 44 56,903, 44ல இருந்து 54 42 692 பேரு, 55 டு 64 21 727, 64 வயசுக்கு மேல 13,814, ஆக மொத்தம் 2,40,719 ஓட்டர்ஸ் இருக்கிறதா கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல நம்மளுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 18ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற நியூ ஓட்டர்ஸ் வந்து பெரும்பாலுமான மக்கள் பாதி பேர் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வெதர் அவங்க வந்து டிவிகேக்கோ ஆர் என்டிகேக்கோ தான் அவங்க வந்து அவங்களோட ஓட்டை வந்து போட போறாங்க. மீதம் அதுல வந்து பெரும்பாலும் டிவிகேக்கு நம்மளுடைய கணக்குன்னு வச்சுப்போம். பெரும்பாலான நாட்கள் வந்து டிவிகே ஓட்டு போட்டா கூட அது எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நீங்க அதாவது அந்த 18ல இருந்து 24 வயசுக்கு உட்பட்ட அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற 50% பர்சன்ஸ் வந்து டிவிகே என்டிகேக்கும், பேலன்ஸ் 50% வந்து ஓல்டு டிஎம்கே டிஎம்கே போடுறதா வச்சுங்க. அதுக்கடுத்து 25 to 34 ஏஜ் குரூப்ல இருக்கிற இந்த 69,473 பேர்ல 25%, இது வந்து சின்ன பசங்க 50% வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 25 to 34ல 25% வந்து டிவிகேக்கும் என்டிகேக்கும் ஓட்டு போடுற மாதிரியும், மிச்சம் 75% வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டி போடுற மாதிரி. அதே மாதிரி அந்த ஏஜ் வைஸ் ஏற 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 பாத்தீங்கன்னா 50, 25, 15, 10, 5, 2% சொல்லிட்டு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டு இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே ஒன்னு டிவிக்கு ஆர் என்டிகே ஓட்டு போடுவாங்க, பேலன்ஸ் எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டி போடுவாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மொத்தமா இருக்கிற அந்த 2,40,710 ஓட்டுல 49,571 ஓட்டு ஷோரா வந்து ஒன்னு டிவிகே ஆர் என்டிகேக்கு தான் வரும். அது டிஎம்கேக்கு போவாது. பேலன்ஸ் இருக்கிற 191, 148 வந்து டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே போல பழைய ஓட்டு சதவீதம் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இருக்கிற 49,571ல 75% வந்து இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா 49,571 ஓட்டுல, அதாவது அந்த ஏஜ் குரூப் வைஸா நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா. இப்ப இன்னொரு பாருங்க, இந்த 50% ஓட்டர்ஸ் பிரிஞ்சாங்கன்னா எவ்வளவு ஓட்டு வரும். அந்த ஓட்டோட டோட்டல் வந்து 49,571. அந்த ஓட்டை வந்து என்ன பண்றேன், டிவிகேக்கும் என்டிகேக்கும் பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல 75% வந்து நீங்க டிவிகேக்கு போட்டா கூட 37,200 ஓட்டு ஷோரா வந்து என்ன ஆயிடும்னா டிவிகேக்கு வந்துடும். 25% நீங்க என்டிகேக்கு பிரிச்சா கூட 12,400 வாக்குகள் வந்து என்டிகேக்கு வந்துடும். இது வந்து சேஞ்ச் பண்ணி இப்ப பழைய ஓட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போடுறவங்களுடைய மனநிலை. இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 1,91,148 வாக்குகள் இருக்கு இல்லையா, இந்த மாறாம பழைய ஆளுகளுக்கே போடுறது, ஏற்கனவே ஓட்டு போடுறவங்களுக்கே ஓட்டு போடுற அந்த மென்டாலிட்டி உள்ளவங்க அந்த 191, 148 இருப்பாங்க அந்த டோட்டல் நம்பர்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிஎம்கே 52% வாங்கியிருந்தது. அதே அளவுக்கு ஓட்டர்ஸ் போட்டா 99,396 வரும். ஏடிஎம்கே 29% போட்டா 55,430. கடைசியா வாங்கினா ஓட்டு சதவீதம். என்டிகே வந்து 11% வாங்கினா 21,026 ஓட்டு. அதர்ஸ், அதாவது அந்த அதர்ஸ் யாருன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மக்கள் நீதி மையம். அவங்க வந்து அதிகமான ஓட்டு கிட்டத்தட்ட 7%, 8% அவங்க 2 பேரே வாங்கியிருந்தாங்க. அந்த ஆட்கள் வந்து இந்த வாட்டி வந்து மெயினா வந்து மக்கள் நீதி மையம் வந்து மெயினா போட்டி போடாதல அந்த வாக்குகள் வந்து ஒரு 15,294 வாக்குகள் எல்லாமே சேர்த்து கம்பைன் ஆகி 8% இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணி பார்க்கணும். கடைசியா அதை நான் ரிசல்ட் சொல்றேன். இப்போ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக மேல ரொம்ப பேருக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும், ஒரு எதிர்ப்பால இருக்கும். அதை ஒரு 7% நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அதாவது அந்த 52%ல இருந்து ஒரு 7% வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். அது வந்து மாத்தி ஓட்டு போடுவாங்க. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் மாத்தி ஓட்டு போடுவாங்க. ஒரே தடவை போட்டு சொல்லி அம்மா மட்டும்தான் எக்ஸ்ட்ரஸா ஆச்சு. பட் ஐயா கூட கலைஞர் கூட ஆச்சு. ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயா கூட ஆச்சு. இது வந்து
ஒரு ஒரு பிக்சட் பர்சன்டேஜா வச்சு அதிகபட்சம் ஆனா 7% தான் ஆகும். அதுக்கு மேல பெருசா இது வரைக்கும் ஆனது கிடையாது அரசியல் வரலாற்றுல. ஸோ 7% வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா டிஎம்கே சூப்பரா சில புது பார்ட்டிகளை உள்ள அந்த தேமுதிமுக அந்த மாதிரி ஒரு சில புது பார்ட்டியை உள்ளிட்டு வரும்போது அவங்க இந்த 7% சரிவுல ஒரு 2% சரிவு வந்து சரி பண்றாங்க. சரி பண்ணும்போது அவங்களுக்கு டோட்டல் லாஸ் 5% ஆகுது. அவங்களோட டோட்டல் ஓட்டுல இருந்து 5% வந்து லாஸ் ஆகுது. இதுதான் திமுக அவனுடைய ஒரு தேர்தல் கணக்கு. நான் முதலே போன இதுலயே சொல்லியிருந்தேன், கூட்டணி தான் வந்து ஒரு கட்சியோட வெற்றியை வந்து 95% வந்து தீர்மானிக்கும் அப்படின்றது இன்றைய நடைமுறை. இது மார்ச்னா நம்ம மாத்தி பேசலாமே தவிர இன்றைய நடைமுறை வந்து 95% வந்து கூட்டணி கட்சிகள் தான் வந்து ஒருத்தரோட வெற்றியை வந்து தீர்மானிக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல இழப்பு ஏற்படுற அந்த 7% புது பார்ட்டிகளால ஒரு 2% அவர் வந்து காம்பன்சேட் பண்ணி 5% டோட்டலா லாஸ் ஆகுது அவரு திமுகவோட பழைய ஓட்டுகள்ல இருந்து. அதிமுக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆன்டி இன்கம்பன்சி, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஆட்சியில இல்லாததுல அவங்க அந்த இதுக்கு போறதுல புது பார்ட்டியில ஒரு 1% அவங்களுக்கு கெயின் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு வந்து ஒரு 5000 ஓட்டு வந்து லாஸ் ஆகும். நம்ம புது கட்சியில ஏடிஎம்கே சேர்க்கறதால ஒரு 500 ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அவங்களுக்கு டிஎம்கேக்கு லாஸ் ஆகும். டோட்டல் ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு லாஸ் ஆகும். 7000 ஓட்டு லாஸ் ஆக வேண்டியது சில புது கட்சியில உள்ள சேர்த்ததால் அது 5000 ஓட்டா மாறுது. இப்பதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கே ஏற்கனவே வாங்கினது 99,396 வாக்குகள். அவங்களுடைய 52% வாக்குல மொத்த வாக்குகள்ல 52% அந்த நம்ம 49,420 ஓட்டு போயிடுச்சுன்னா மிச்சர் கூடிய 191 148ல வந்து 99,396 வாக்குகள் வந்து திமுக வாங்கும். அவங்க லாஸ் ஆகுறது 5000 ஓட்டு வந்து லாஸ் ஆகுது அந்த ஆன்டி இன்கம்பன்சியால. ஆனா அதே சைட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதர்ஸ்னா யாரு, நம்ம மக்கள் நீதி மையம் போட்டி போடாம அவங்க எல்லாம் ஒதுங்கிறதால அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுகள்ல வந்து ஒரு 35% திமுக வருதோ ஒரு கற்பனை நம்ம பண்ணினா கூட அது ஒரு 5352 ஓட்டு வரும். ஸோ மொத்தமா 99,425 ஓட்டு. அது டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 41% வந்து அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து 52% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 11% குறைஞ்சா கூட 41% அவருடைய திமுகவுடைய வாக்குகள் மாறும். அதே மாதிரியே அதிமுக பாத்தீங்கன்னா 55,432 போன வாட்டி அந்த அவங்களோட 29% வாக்குகள் கணக்கு பிரகாரம் 55,432 வாக்குகள். அதுல வந்து 500 ஓட்டு வந்து கெயின் ஆகுறாங்க புது பார்ட்டியால. பிளஸ் வந்து இந்த திமுக லாஸ் ஆகிற அந்த 5000 ஓட்டு இருக்கு இல்லையா, அதுல ஒரு 40% வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அதுல ஒரு 40% அதிமுக, அதுல ஒரு 2000 ஓட்டு அவங்களுக்கு வரும். மேலும் அந்த மக்கள் நீதி மையம் எல்லாம் போட்டி போடாததால வரக்கூடிய வாக்குகள்ல வந்து ஒரு 35% 5352 வாக்குகள் வரும். ஆக மொத்தம் 62,961 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 26% வந்து அவங்க வந்து அதிமுக வந்து இந்த தேர்தலில் வந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திமுக 41%, அதிமுக 26% வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மூணா நம்ம பார்க்க வேண்டிய கட்சி வந்து என்டிகே. என்டிகே வந்து 21,026 வாக்குகள் வந்து போன 11% வாங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து 21,026 வாக்குகள் கம்பல்சரி வாங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி அந்த லாஸ்ட் ஓட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க எதுவுமே வந்து தொய்வு அடையில, அவங்க மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஓட்டுகள் குறைய வந்து வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே நம்ம அந்த 49,470 புது ஓட்டுகள் வந்து மாறும்போது சொன்னது வந்து அதுல ஒரு 12,400 ஓட்டு வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஆட் ஆகும். பிளஸ் வந்து இந்த டிஎம்கேட ஓட்டு 5000 ஓட்டுல 40% அதிமுகவுக்கும் 20% என்டிகே வரும் தான் நான் போட்டிருக்கிறேன். அதிகமா தாவேகா தான் ஃபர்ஸ்ட் மெயின் பண்றேன். ஏன்னா அவங்க வெற்றி அடைவாங்களா இல்லையான்றதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தா மற்ற கட்சியோட வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்பட போகுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி பலம் வாய்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இப்ப பலம் யாருன்னே நிரூபிக்கப்படாத தாவேக்கா தான் இதுல மிகப்பெரிய த்ரெட். அவங்களால வந்து இந்த அதிமுக திமுகவால யார் வின் பண்ண போறாங்க, என்டிகேயோட ஓட்டு வந்து எப்படி பாதிக்கப்பட போகுது, அதோட நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு நோக்கம். அந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்மிக்கு கம்மி போட்டா கூட நம்ம தாவேக்காக சரியான இதை போட்டுருவோம். அதை வந்து நம்ம வந்து குறைச்சு போட வேணாம். கம்மி வந்து மத்த ஆளுங்க வந்து பிரிச்சு போடும். பட் தாவேக்காக எவ்வளவு நம்மள அதிகம் போடணும்னு அவ்வளவு அதிகமா போட்டாதான் நம்ம அந்த கட்சியினுடைய அஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் முக்கியமான இந்த விஷயம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா என்டிகே 20% இப்போ நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கோனா என்ன காரணம் நான் சொல்லிட்டேன். தாவேக்காவால தான் என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கணுமே தவிர என்டிகேவால என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு பெரிய ஒரு குழப்பம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20% வாக்குகள் திமுக எதிர்ப்பு, ஒரு 20% வாக்குகள் வந்து என்டிகே வரும். ஒரு 1000 ஓட்டு வரும். இந்த கமலஹாசன் சாரனுடைய அந்த கட்சிகள் போறதால ஆல்ரெடி அதிமுக திமுக 35% வாக்குகளும் என்டிகேக்கும் தாவாக்காக்கும் 15% வாக்குகள் தான் போட்டிருக்கேன். அதுல டிவிகேக்கு என்டிகே 15% ஓட்டுகள் போட்டா மொத்தம் 36,780 வாக்குகள் வந்து இந்த வாட்டி ஆர்கே நகர்ல எனக்கு என்னோட கணக்கு வந்து பொறுப்பெறும். அது எத்தனை பர்சன்டேஜா இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 16% வாக்குகள். ஏன்னா முன்னாடி 11% வாக்குகள் வாங்கினாங்க. இந்த வாட்டி 16% வாக்குகள் வந்து
என்டிகே வாங்குறதுக்கு 95.95% வந்து வாய்ப்பு இருக்கு. கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது டிவிகேக்கு ஹோல்டு ஓட்ஸ் எதுவுமே கிடையாது. 0 தான் இன்னைக்கு தேதி வரைக்கும். அவங்களுக்கு வந்து பழைய ஓட்டு என்ன அவங்க பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம புதுசா வரதுனால அந்த நம்ம பிரிச்ச ஓட்டுல இருந்து அதிகமான ஓட்டு நம்ம டிவிகே தான் போட்டிருக்கிறோம். அந்த ஏஜ் வைஸ் நம்ம பிரிச்சது அதிகமான வாக்குகள் வந்து டிவிகே கூட 37,200 வாக்குகள் ஃபர்ஸ்ட் எடுத்தனே கொடுத்துரும். 37,200 வாக்குகள் கொடுத்துரும். திமுக இருந்து பிரியக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுல 40% வந்து போட்டோட 2,000 வாக்குகளும், இந்த அதர்ஸ்ல வந்து வரக்கூடிய அந்த வாக்குகள்ல வந்து ஒரு 15% 2,294 வாக்குகள் ஆக மொத்தம் 41,553 வாக்குகள் வந்து தாவேகா பெற்றால் கிட்டத்தட்ட 17% வாக்குகள் வந்து ஆர்கே நகர்ல பெறும் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சா கூட, கிட்டத்தட்ட 17% 20% வாக்குகள் அது பெரும் ஒரு கணிப்பு வச்சா கூட, திமுகவில் பயங்கரமா அஃபெக்ட் பண்ண தெரிஞ்சா கூட, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அதர் பார்ட்டிஸ்ல சொல்லியிருக்கேன். மக்கள் நீதி மையம் போனது 6% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற 1%, நோட்டா, இண்டிபெண்ட் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1%, 8% கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே ஃபேக்ட். எதுவுமே வந்து நம்மளோட அசம்ஷன் கிடையாது. நம்மளுடைய அசம்ஷன்றது இதெல்லாம் தான் அசம்ஷனு, இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் தான் அசம்ஷனு. அது உண்மை நிலவரத்தை வச்சு நம்மளுடைய என்ன வரும் அப்படின்னு ஒரு பழைய விஷயம் கணக்கு பண்ணி தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்முடைய திமுக வந்து ஷோர் கட்டா வந்து ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு 1% 2% நம்ம கொஞ்சம் டவுட் படலாம். ஆனா இதுல கண்டிப்பா டிஎம்கே வந்து ஆர்கே நகர்ல மோர் தென் 15% வந்து கண்டிப்பா வந்து ஆர்கே நகர் தொகுதியை வந்து கைப்பற்றும். அந்த தொகுதியால வந்து நம்ம விஜயாலேயோ அதிமுகவாலேயோ அந்த தொகுதியை வந்து கைப்பற்றதுக்குல விஜயால வந்து அது அதிமுக கை மாறுமானா மாறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு அதிகமான ஒரு சப்போர்ட் இருக்கிற கட்சியா வந்து ஆல்ரெடி திமுக இருக்கு. அதனால இந்த தொகுதியில வந்து திமுக நிச்சயம் வின் பண்ணும். இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி 11% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய 8.2 விட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இங்க இந்த வாட்டி அதை விட அவங்க அதிகமா ஓட்டு வாங்குவாங்க. இதுல கேள்விக்குறியான ஒரு விஷயம், தாவேக்கா நாம் கணித்தபடி 17% ஓட்டு வாங்குமா அல்லது அதை விட குறைவா வாங்குமான்னு தான் சொல்லுவேன். 17% ஓட்டுக்கு மேல் வாங்குவது என்பது அரிதிலும் அரிது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா திமுக வெற்றி பெறும். நாம் தமிழர் கட்சி ஒரு 17% ஓட்டுகள் பெறும். அதிமுக ஒரு டீசென்டான ஒரு தோல்வி அடைஞ்சாலும் டீசென்டான ஒரு தோல்வி அடையும்.